வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது CorelDraw X7 பேசிக் டியூட்டோரியல் பார்ட் 5ல லைன் மார்க்கிங் டூல்ஸ். இந்த லைன் மார்க்கிங் டூல்ஸ்ல 8 வகையான டூல்ஸ் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 8 வகையான டூல்ஸ்ல ஒன்றாவது ஃப்ரீ ஹேண்ட், 2 பாயிண்ட் லைன், பிசிஏ, பென், பீப் ஸ்ப்ளைன், பொலிலைன், 3 பாயிண்ட் கர்வ், ஸ்மார்ட் டிராயிங். இந்த ஒவ்வொன்றும் எப்படி யூஸ் பண்றேன்னு நாங்கள் இப்போ பார்க்க போறோம். முதலாவதாக ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸ். இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸை எப்படி மார்க் பண்றேன்னு சொல்லி பாருங்க. ஃப்ரீ ஹேண்ட் டூல் இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மவுஸை செலக்ட் பண்ணினதோட ஸ்டார்ட் ஆகும் போயிட்டு. அப்போ எந்த இடத்துல வேணுமோ இப்படி விட்டுச்சேன்னா அந்த இடத்துல அது போய் செலக்ட் ஆகும். இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணோடனே அது ஒரு மேக்னெட்ல மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அப்படி திரும்ப செலக்ட் பண்ணா அங்க போய் இருக்கும். இந்த லைன் மார்க் பண்றது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மார்க் பண்ணலாம். அது இல்லாம இப்போ நீங்க மவுஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படி கொண்டு போனா உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப்ஸ்ல கொண்டு போகலாம். அப்படி சரிங்களா? அப்படி இந்த எண்ட்ல போயிட்டு டச் பண்ணா அது க்ளோஸ் ஆகும். இது மிச்சம் போட்டோ எடிட் பண்றதுக்கு, போட்டோவை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஒரு பார்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் அப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இதை அப்படியே உங்களுக்கு ட்ரா பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் இந்த டூல்ஸ். ஓகே, இது வந்தது. ரெண்டாவது 2 பாயிண்ட் லைனை பார்க்கும். 2 பாயிண்ட் லைன் இது ஒரு 2 பார்ட்டா தான் இருக்கும். இவ்வளவுதான். இங்கிருந்து உங்களுக்கு எந்த இடத்துக்கு மற்ற பாயிண்ட் வேணுமோ அங்க கொண்டு போயிட்டு விட்டா அது செலக்ட் ஆயிடும். நீங்க மவுஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. மவுஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கொண்டு ஹோல்ட் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த லைன் வேணுமோ அங்க விட்டா சரி. இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். இந்த லைன் இது ஸ்ட்ரெயிட்ல உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணவங்களுக்கு எங்க மூவ் ஆகுதோ அது மாதிரி அந்த இடத்துல எல்லாம் லைன் மார்க் பண்ணிப்படும், கிரியேட் ஆகும். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த 2 பாயிண்ட் டூல்ஸ் இப்போ நீங்க இங்க மவுஸை ஹோல்ட் பண்ணிட்டு எங்க கொண்டு போயிட்டு நீங்க விடுறீங்களோ அங்க ரிலீஸ் ஆகும். அங்க ரிலீஸ் ஆகி அங்க எண்ட் ஆகும். ஆனா ஸ்ட்ரைட் ஸ்டார்டிங் எண்டு அதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஸ்ட்ரைட் லைனா தான் அது கிரியேட் ஆகும். ஓகே, அடுத்தது மூணாவது பீசர் டூல்ஸ் எப்படின்னா இது உங்களுக்கு பாயிண்ட் செலக்ட் பண்ணினா பாருங்க, ரெண்டாவது ஒரு கேவல மாதிரி தான் காட்டும். இங்க செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகுது. இப்போ நீங்க இங்க செலக்ட் பண்ணி விட்டுச்சேன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். இப்போ இங்க எண்டு தானே. இப்போ நீங்க இங்க மவுஸை நீங்க எங்க கொண்டு போனாலும் அந்த லைன் அது கூட வராது. ஆனா நீங்க எந்த இடத்துல போயிட்டு மவுஸை வச்சு நீங்க செலக்ட் பண்றீங்களோ அங்க அந்த லைன் மார்க் ஆகிப்படும். ஆனா அப்படி நீங்க மவுஸை லெஃப்ட் கிளிக்கா ஹோல்ட் பண்ணினா மார்க் வரும். ரிலீஸ் பண்ணுவானா அப்படியே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாம உங்களுக்கு இந்த ஷேப்ஸை பாருங்க, மூவ் பண்ண கொலைக்கு மவுஸை ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ண கொலைக்கு இந்த ஷேப்ஸ் மாறும். உங்களுக்கு இது எப்படி ஆன வளைவுல உங்களுக்கு வேணுமோ அங்க கொண்டு போயிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணா அது மாதிரி ஆகும். திரும்ப அடுத்தது பாருங்க, இந்த ஷேப்ல வருது. இப்போ உங்களுக்கு விலங்கு எப்படி ஷேப் ஆகுறது, நீங்க மவுஸை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க எப்படி ரொட்டேட் பண்றீங்களோ அது மாதிரி நிற்கும். இது இந்த எண்ட்ல போயிட்டு திரும்ப செலக்ட் பண்ணினா அது எண்ட் ஆகும். நீங்க பிக் டூல செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது எங்க என்னாலும் மூவ் பண்ணலாம். இது உள்ள கலர்கள் போடலாம். அதெல்லாம் நாங்க டிராயிங்ல பார்ப்போம். இது பேசிக் நாலேஜ் டூல்ஸ் பத்தி பார்க்கறதுனால அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. இப்போ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இது இந்த டூல்ஸ் நிறைய சிஎன்சி டிசைனிங், லேசர் கட்டிங் இதுகளுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் தான் இதெல்லாம். டிராயிங்க்கும் யூஸ் பண்றேன். ஆனா மெயினாக சிஎன்சி டிசைன் யூஸ் பண்றது. நாங்கள் சிஎன்சி டிசைன் இந்த பேசிக் எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் படிப்போம். அடுத்தது பென் டூல் அது அப்படித்தான். இதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டு வளைவு எல்லாம் பண்ணலாம். பாருங்க, நீங்க மவுஸை எங்க போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றீங்களோ அங்க லைன் உருவாகும். இதே அப்படித்தான் இது உங்களுக்கும் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு சுத்தும் போது
பாருங்க ரவுண்ட் ஆகும் மவுஸை ரிலீஸ் பண்ணாம. இப்போ நீங்க எந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரிலீஸ் பண்றீங்களோ அங்க அது உருவாகும். பாருங்க இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, பிக் டூல கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்க இருந்தாலும் மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பென் டூல். அடுத்தது பேஸ் பிளான். பேஸ் பிளான் அது வந்து உங்களுக்கு இந்த ஒரு வட்டம் மாதிரி உருவாக்கலாம். வட்டம் உருவாகுது. இங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க மவுஸை மூவ் பண்ணக்குள்ளக்கு அது எங்க இருந்தாலும் போகும். திரும்ப மவுஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நிற்கும். இனி ஒரு தேர்ட் பாயிண்ட், மூணாவது இடத்துல போய் நீங்க செலக்ட் பண்ணாதான் அது பாருங்க அந்த இடத்துல இருந்து கேர்வ் ஆகும். Please subscribe me. கேர்வ் டிசைன்ல தான் மூவ் ஆகுது. கேர்வ் டிசைன்ல தான் மூவ் ஆகுது. இதெல்லாம் வந்து டிராயிங் சிஎன்சி டிராயிங்க்கு தான் யூஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் பிக் டூலை செலக்ட் பண்ணிட்டு இதை உங்களுக்கு ஒரு சைட்ல மூவ் பண்ணி வைக்கலாம். அடுத்தது நாங்க பார்க்க போறது பொலிலைன். பொலிலைன் வந்து இது ஸ்ட்ரைட்டு உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு வெளியே வரைக்கலாம். பாருங்க மவுஸை நீங்க எங்க கொண்டு போறீங்களோ அதுவும் அதே மாதிரி வரும். இந்த எண்டில் வந்துட்டோம்னா அது செலக்ட் ஆகும், கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது ஒரு பாட்டு. இது எல்லாம் இது மாதிரி டிராயிங் சிஎன்சி டிசைனுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ்கள் தான். அடுத்தது 3 பாயிண்ட் கேவ். 3 பாயிண்ட் கேவ் வந்து உங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டூல்ஸ் தான். இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு மவுஸை ஹோல்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டு அடுத்ததுல வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அங்க ரிலீஸ் பண்ணா அது கேவ் ஷேப்ல நிற்கும். இப்போ நீங்க இங்க இந்த இடத்துல உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணணும். மவுஸா ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வந்து எண்ட் ஆகணுமோ அங்க வச்சு போட்டு சென்டர்ல வந்து திரும்பவும் நீங்க மவுஸை செலக்ட் பண்ணினா தான் அது வந்து எண்ட் ஆகும். அப்படி செலக்ட் பண்ணல, மவுஸை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி சும்மா மவுஸை மட்டும் மூவ் பண்ணி பாருங்க, ரிலீஸ் ஆகாது. அது ஹோல்ட்ல தான் இருக்கும். பாருங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ரவுண்டுக்கு இப்படி ஒரு ஷேப் வேணுமெண்டா இப்படி ஆக்கலாம், இங்கே ஆக்கலாம். எந்த ஷேப்ல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப மவுஸை செலக்ட் பண்ணினா அது எண்ட் ஆகும். திரும்ப நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணணும்னா திரும்ப இங்க மவுஸை செலக்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இங்க வரணும். திரும்ப மவுஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணோம்னா ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆகிடும். இல்லைங்கச்சா? இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு கேர்வான பாருங்க, கண்ட்ரோலை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க மூவ் பண்ணினா ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் அது மூவ் ஆகும். பாருங்க இந்த மாதிரி நல்ல ஷேப் ரவுண்ட்ல தான் மூவ் ஆகும். நீங்க இதை கண்ட்ரோல் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணி பாருங்க எப்படி வருது. பாருங்க ஒரு நீட்டமான கேவ்ல தான் கேவ் ஆகுது. இது நீங்க கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணா ரவுண்ட் ஷேப்ல தான் மூவ் ஆகும். பாருங்க தெரியுங்களா வித்தியாசம்? ஓகே, இப்போ ரிலீஸ் பண்ணினா அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, அடுத்தது ஸ்மார்ட் டிராயிங். ஸ்மார்ட் டிராயிங் எப்படின்னு கேட்டா அது ஒரு ஸ்மார்ட்டானது தான். நீங்க இப்படி வளைஞ்சு 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 கீறிட்டு இப்படி விட்டாலும் அது ஒரு பாருங்க ஸ்ட்ரெயிட், அந்த நல்லா வளைஞ்சதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட்டான மாதிரி தான் இருக்கும். நீங்க இது இப்படி வரைஞ்சு பாருங்க, பாருங்க ஸ்ட்ரெயிட் ஆச்சு. பாருங்க இங்க நல்ல ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தானே இருந்துச்சு, அது ரிலீஸ் ஆனதோட ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க இது ஒரு ஸ்மார்ட் டூல். பாருங்க ஸ்ட்ரெயிட் ஆச்சு, இந்த லைன் ஸ்ட்ரெயிட் ஆச்சு. ஓரளவு நீங்க பாருங்க வளைச்சு அப்படி பாருங்க என்ன ஆகுது. அந்த ஒரு பல்லு போல இருந்த டீத் போல இருந்தது அந்த எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆயிடும். அதுதான் ஸ்மார்ட் டூல்ன்றது. இப்ப நாங்க இந்த டூல்ஸ்ல நாங்க 8 வகையான டூல்ஸ் நாங்க பார்த்தோம். இந்த 8 வகையான டூல்ஸ்ல மார்க்கிங் டூல்ஸ் 8 வகையானது மார்க்கிங் டூல்ஸ். இந்த டூல்ஸ் நாங்க மெயினாக யூஸ் பண்றது வந்து சிஎஸ்சி
டிராயிங். சிஎன்சி டிராயிங்கை நாங்கள் எப்படி வரைகிறோம்ன்றத நான் உங்களுக்கு இந்த பேசிக்கை முடிஞ்சிட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஜூம், அதுக்கு முன்னாடி ஒரு டூல்ஸ், 2 டூல்ஸ் இருக்கு, ஜூம் அண்ட் பென். ஜூம் வந்து இதை நாங்கள் எங்களுக்கு இந்த ஏரியா மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கணும்னா ஜூம் சும்மா லெஃப்ட் கிளிக்க ரைட் கிளிக்க செலக்ட் பண்ணா அது ஜூம் அவுட் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து பென்னை வந்து செலக்ட் பண்ணா நாங்க இதை பிடிச்சிட்டு இப்படியே மூவ் பண்ணலாம். இப்படி இருக்குன்னா இதுக்கு மேல உள்ளதை பார்க்கணும்னா இப்படி டவுன் பண்ணா அந்த ஏரியாவை பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஜூம் அவுட்டு இன்னு எல்லாம். ஓகே, நாங்க இனி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி தரோம். கட்டாயம் வீடியோஸ் முழுக்க பார்த்து நமக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தாங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ்.